பள்ளிக்கூடம் நீங்க கட்டினீல, நாட்டினுடைய செல்வத்திலே ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம். ஒரு நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. இதுதான் உலக பெரிய தத்துவம். அது எல்லாருக்கும் தெரியும். அறிவு கருவறை அங்கதான் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க போன பிள்ளை இடிஞ்சு விழுந்து சாகுது. நீ இப்பதான் கட்டி திறந்துருங்க. இது என்ன சொல்ல வர? அரசு பள்ளிக்கூடத்துக்கு வராத புள்ள செத்து போயிரும், தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. அதான் அதுல அர்த்தம். அதான் அர்த்தம். படிக்கிற புள்ள உட்கார்ந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தை இந்த லட்சணத்துல கட்டிட்டு நீ எதுக்கு பறக்கிறதுக்கு 5000 கோடி 2000 கோடி 3000 கோடி 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எடுத்து இப்ப திருச்சியில இந்த இருந்த விண்ணூர்தி நிலையத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, நல்லா படிச்ச பிள்ளை. ஏதாவது பிரச்சனை இருந்ததா? எதுக்கு இத்தனை 1000 ஏக்கரை எடுத்து இவ்வளவு கோடியை போட்டு கொட்டி நீ நாசம் பண்ணிருக்க? நான் உள்ள போனேன், வண்டி நினைச்சு ஏறி போயிட்டேன். இப்ப இந்த 3 கிலோமீட்டர் நடந்தே விண்ணூர்தி நிலையத்துக்கு விண்ணூர்திக்குள்ள போக வேண்டியது இருக்கு. இந்த உலகத்துல வேணாது மூளைங்கிற உறுப்பு இருக்கிற செய்வானா? பைத்தியக்காரன் கூட இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டான். இருக்கிறதுல நேர்வு காணும். சிறியதே அழகு. அதை விட்டு போட்டு தேவையில்லாம பறக்கிறது. ஏன் படிக்கிற பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடம் கல்லூரியில் இப்படி கட்ட மாட்டேற? மருத்துவம் பார்க்கிற மருத்துவமனை இவ்வளவு அழகா கட்ட மாட்டேங்கிற? ஏதோ சுக காட்டுற எங்களுக்கு வளர்ச்சி பாரு அப்படின்னு. விண்ணூர்தி நிலையத்தை பார்த்தோன்னே ஏ அப்பா